ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நேரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்கள் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டா, அவளை விடாதீங்க. அம்மன் ஆதிபராசக்தி, சக்தி வடிவமானவள். பொதுவாக நம்ம முப்பெருந்தேவிகளை அன்னைன்னு சொல்லுவோம், மகாலட்சுமியை தாயார் சொல்லுவோம், சக்தியை பார்வதியை அம்மன் சொல்லுவோம், சரஸ்வதி தாயை அம்பாள் அப்படி சொல்லுவோம். ஸோ 3 பேருமே தாய் உள்ளம் கொண்டவர்கள் தான். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி, இந்து மதத்தில் பிறந்துட்டால் அவங்களுக்கு 3 தாய் இருக்குது. நம்மளை பெற்ற தாய், நமக்கு அடையாளம் தெரிஞ்ச தாய், இந்த பிறவியில் இந்த தாய். ஆனால் எப்பிறவி ஆனாலுமே நமக்கு 3 தாய் இருக்கிறாங்க. அதை தான் முப்பெருந்தேவியர். அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, சக்தி, பார்வதி. இந்த 3 பேருமே நமக்கு தாய் தான். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும், அதாவது ஒரு மனிதனுக்கு 7 பிறவின்னு சொல்கிறாங்க. 7 பிறவி எந்தெந்த பிறவி எடுக்கிறோன்னு சொல்ல முடியாது. மனித பிறவி எடுக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். எந்த பிறவி எடுத்தாலும் சரி, நமக்கு இந்து மத கலாச்சாரத்தின்படி நமக்கு 3 தாய் இருக்குது. நம்ம பெற்ற தாயை சேர்த்தோம்னா நமக்கு 4 தாய். அந்த 4 தாயில் அன்னை பார்வதி மாசக்தி, ஆதிபராசக்தி, ஆதி அந்தம் இல்லாதவள். அந்த சக்தியிலிருந்து தோன்றியதான் லக்ஷ்மி, சரஸ்வதி. அப்பேற்பட்ட சக்திக்கு முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சக்தி வழிபாடு முக்கியமான வழிபாடு பார்க்கப்படுகிறது. நம்ம இந்து மதத்திலே நிறைய வழிபாடு இருக்குது. சிவன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடு, கௌமார வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடு சொல்லலாம். கௌமார வழிபாடுனா முருகப்பெருமாள் வழிபாடு. சக்தி வழிபாடுன்னு தனியாக இருக்குது. அந்த ஆதிசக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. சுயம்புன்னு சொல்கிறாங்க அதை. அப்பேற்பட்ட அன்னை சக்தியினுடைய ஆதரவு, அருள் கன்னிராசிக்கு இப்போ நிறைஞ்சி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கன்னிராசியில் பிறந்தாலுமே உங்கள் ஜாதகட்டம் இருக்கும் தனிப்பட்ட முறையில். சரியா நேரில் அந்த ஜாதகட்டத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் சுப தொடர்பில் இருக்குது, சுபகரங்கள் இருக்குன்னா உங்களுக்கு அன்னையோட அருள் இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக ராகு, சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களுமே அன்னை ஆதிபராசக்தியை குறிக்கும். ராகு பத்ரகாளி வடிவமானவர், செவ்வாய் மாரியம்மன் சக்தி வடிவமானவள், சந்திரன் அம்மன் பார்வதி. சரியா? ஸோ இந்த சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அம்மன் அருள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவங்க அம்மனை நல்லா வழிபாடு பண்ணணும். நெத்தியில் எப்பயுமே குங்குமம் வச்சுக்கணும். இதை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா நேர்களே? ஆனால் அமைப்பு இதுதான். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதக அமைப்பு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் வீடியோவில் பலன்கள் சொல்லுவேன், உதாரணம் சொல்லுவேன், சில ஆன்மீக தகவல் சொல்லுவேன், எல்லாம் கலந்து தான் சொல்வேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மனசை லயத்துப்படுத்தி கேளுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. சரியா நேர்களே? அம்மன் அருள் வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக கேட்கலாம். அம்மனை உங்கள் வீட்டிலே தக்க வச்சுக்கலாம். சில காரியங்கள் பண்ணணும். சரியா நேர்களே? அதுக்கு இந்த ஆடி மாதம் உகந்ததாக இருக்குது. ஆடி அடுத்து வரப்போகுது. சரியா நேர்கள் 2-3 நாளில் வந்துடும். இன்றைக்கி ஆணி 29. சரியா நேர்களே? அடுத்து வருகிற ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1 வெள்ளிக்கிழமையே பிறக்குது. ஆடி 1 வருகிற வெள்ளிக்கிழமையே பிறக்குது. வெள்ளி ஆடி வெள்ளி சதுர்த்தி விரதம். அருமையாக இருக்குது. நம்ம ஒன்று நினச்சோம்னா அது கரெக்டாக நடக்கும். அதுதான் அன்னையினுடைய மகிமை. 17/7/2026 ஆடி 1 வெள்ளிக்கிழமை தான் வருது. ஸோ அந்த 1 மாத காலத்துக்குமே நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். அதுபோல் வாழ்நாள் முழுக்க இதை நீங்கள் நீடித்து செஞ்சீங்கன்னா அம்மன் அருள் இருக்கும். ரைட்டு. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணுங்கள், ராகு, செவ்வாய், சந்திரன் எப்படி இருக்காருன்னு. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரனுக்கு ராகு, செவ்வாய் மறையாமல் இருக்கணும். சரியா? சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் ராகு, செவ்வாய் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ சந்திரனுக்கு ராகு கேதுகள், ராகு செவ்வாய் இருந்து குரு தொடர்புலையோ சுக்கிர தொடர்புலையோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அம்மனுடைய அருள் இருக்கும். அதுபோக உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடத்துலையும் சுப தொடர்பு வந்துச்சுன்னா அம்மனுடைய அருள் இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2 கூடையவன் சுக்கிரன். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது கூட இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த சூரியன் குருவோட சேர்றாரு. ஆடி மாதம் முழுக்க 11ஆம் இடத்துல சிவராஜ் யோகத்தில் இருக்கிறனால சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடு கொடுத்தவன் வளர்த்துருக்கனால உங்களுக்கு 2 கூடையவன் மறைமுகம் வளர்த்துருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ராசிக்கு 4ஆம் இடம் நல்ல சுபத்தோடில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்துடன் சில நல்ல காரியங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்கு போகிறது, குடும்பத்தில் அடிக்க ஒரு சாமி கும்பிடுறது, இது மாதிரி காரியம் பண்ணிங்கன்னா நிறைய புண்ணியங்கள் சேரும். சரியா நேரில்? எப்போ புண்ணியம் சேருதோ அப்போ பாவம் ஒளிபடும். பாவம் ஒளிபடுச்சுன்னா நம்ம செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு காரிய தடை வர்றதுக்கு என்ன காரணம்னா அவன் முன்னாடி செஞ்ச பாவங்கள் அதுதான் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை வளர்த்துக்கோ. வீட்டில் சொல்லுவாங்க, யார் செஞ்ச புண்ணியமாப்பா உனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, யாரோ செஞ்ச புண்ணியம் இவனுக்கு நல்ல இடத்துல நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சிருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த புண்ணியம்னு வரதே பெரியவங்க சொல்லுவாங்க. யாரோ செஞ்ச புண்ணியம்பாங்க. யாரோ ஒன்று என்னன்னா உங்கள் குடும்பத்தில் முன்னாடி இருக்கிறவங்க
அந்த குடும்ப உறவுல ரத்த உறவு இருக்கிறவங்க யாரோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பாங்க. அது புண்ணியமாக மாறி அந்த சந்ததி இருக்குது, அந்த சந்ததி அந்த குடும்பத்தில் பின்னாடி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கும். சரியா நேரில் இது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறோம். பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது புண்ணியம், நெகட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது பாவம். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து தடங்கள் வருது, காரிய சித்தி இல்லைன்னா அவன் வந்து நிறைய ஒரு பாவம் பண்ணியிருப்பான், இல்லைன்னா சில நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அது இப்போ இருக்கலாம், முற்பிறப்பையோட தொடர்ச்சியாகவும் இருக்கலாம். ரைட். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் வந்து குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள், குடும்ப உறுப்பினர் செய்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி, லாப நஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு காரிய அனுகூலமாகும். அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் வந்து இறையொருள் நிறைந்தது. 5ஆம் இடம்ங்கிறது வந்து பக்தி பரவசமான இடம், ஆன்மீக இடம். குடும்பத்தை ஒரு கோயிலாக மாற்றுற இடம் 5ஆம் இடம் தான். பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த அதில் பார்த்தீங்கன்னா புண்ணியம்னு வருது பாருங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம். நீ பூர்வ புண்ணியமாக உன் தாத்தா பாட்ட காலத்திலேருந்து நல்ல ஒரு காரியங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இழுத்துக்கிட்டே வரும். சரியா? பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் பாவயமெல்லாம் பிள்ளைகளுக்கு தான் வரும். அதனால தான் அது பஞ்சம ஸ்தானம் சொல்லியிருக்காங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், யோகஸ்தானம், புத்திஸ்தானத்தினத்துக்கு உள்ளது, கிரியேட்டிவ் மைண்ட், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதில் வந்து இப்போ நம்ம அதை எடுத்துக்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், மந்திரஸ்தானம். சரியா? தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு உண்டான ஸ்தானம் 5ஆம் இடம். ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அந்த இடம் வளர்த்தவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கன்னி ராசி, சந்திரன் இருக்கிறார் உங்கள் ராசியில், ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷப லக்கணம் கன்னி ராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். இப்போ வந்து குரு பார்வை இருக்குது, ராசிக்கு குரு பார்வை இருக்குது. எங்கே சேர்ந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா மீனத்துலேருந்து பார்க்குறாரு. அருமையான இப்போ ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். சரியா? அதே மாதிரி லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். ரிஷப லக்கணத்துக்கு வந்து குரு ஆகாத கிரகம் தான், ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கலாம், உபசன ஸ்தானத்தில் இருக்கலாம். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. எதுக்குன்னா சந்திரன் ராசி வலுப்படும். ராசி வலுப்பட்டு குரு பார்வை இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குருச்சந்திர யோகம் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், உதாரணம் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ வாட் எவர் மேபி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் வலுத்து இருக்குது, 2 கூடயும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அம்மன் வழிபாடை நீங்கள் பண்ணலாம். சரி சார், இப்போ இந்த அம்மன் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும், அதுதானே முக்கியம். இப்போ பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். பலன்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. பலன்களை பார்க்கும்போது கன்னிராசிக்கு வந்து இப்போ வந்து ராசி சக்கரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை, 50% நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 6ல் ராகு இருக்கலாம், டிசம்பர் 5 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, திக்பாலத்துக்கு பக்கத்தில் வந்தார், சுக்கிர வீட்டில் தான் இருக்கிறாரு, 100% நல்ல பலன்கள் பண்ணுவார். 10ஆம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கிறாரு, அருமையான அமைப்பு. சரி, அடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிநாதன் அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேரில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து 11ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு, சிவராஜ யோகம். சூரியன் ஆடி மாதம் முழுக்க 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும். குரு ஒரு தனகாரகன், புத்திரகாரகன், பிள்ளைகளால் நல்ல வருமானம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் குடும்பத்துக்கு நிறைய பணத்தை கொண்டு கொடுக்கும். அது சூரியன் கூட சேர்ந்துருக்கனால உங்கள் குழந்தைகளுக்கு அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அரசு வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பில் கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் அல்லவா. அதனால் குரு சூரியன் இணை வந்து அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அரசாங்க லாபம் இருக்கும். தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரன் அண்ணன் சொல்கிற வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்த வரையும் நாட்களில் அம்மன் வீட்டுக்குள்ளே வந்ததுனால, அம்மன் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, அவளை நல்ல நிலைமையில் வழங்கினீங்கன்னா சிவராஜ யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும். சரியா? சிவராஜ யோகம் 11ஆம் இடத்துல குரு சூரியன் நினைவு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறாங்க. பரவாயில்ல, சுக்கிரன் கேது இருக்கிறதுனால சுக்கிரன் கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இருப்பார். சுப செலவு கொஞ்சம் குறையும், ஆன்மீக செலவு அதிகமாக இருக்கும். ஆன்மீக செலவுன்னா என்ன அர்த்தம்? கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, கொஞ்சம் பகட்டாக போயிட்டு வருவீங்க, பட்டு வேட்டி பட்டு சேட்டை கட்டிக்கிறவங்க, பெண்கள் வந்து பட்டு சேலை கட்டிக்கிறவங்க, பஸ்ஸில் போனவங்க ஆட்டோவில் போவீங்க, ஆட்டோவில் போனவங்க காரில் போவாங்க, கொஞ்சம் வசதியாக போவீங்க. சரியா? கோயில் குளத்துக்கு சுப செலவு இருக்கும், கொஞ்சம் மிடுக்காக போவீங்க. ஏன்னா கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆன்மீக சுற்றுலா இருக்கும். ஏன்னா கேது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கிற கிரகம். கேதுக்கும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் குரு கூட போய் சேர்றதுனால, 11ஆம் இடத்துல சேர்றதுனால கண்டிப்பாக அந்த ஆடி மாதம் நிறைய கோயிலுக்கு போவீங்க, நல்ல விதமாக போவீங்க. சரியா? நல்ல ஒரு பாராட்டுறத்தக்கறவங்க நல்லபடியாக குடும்பத்தோடு நிறைவாக கோயில் வளர்த்து போயிட்டு வருவீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பலன்கள் நல்லா கன்வெர்ட் ஆகும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. ஸோ அம்மன் அருளால் உங்களுக்கு வந்து அடுத்து வருகிற நாட்களில் மிகச்சிறப்பாக இருக்குது. குறிப்பாக குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு, புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு, செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. செவ்வாய் வந்து அடுத்து வருகிற 11/8 சாரி 1/8 ஆமாம் 1/8 11/8 சாரி 1/8 அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. 1/8 வந்து ராசி 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் பெறுவார், தசம அங்காரனா வந்துடுவார். ஸோ 1/8 அங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்
இந்த 3 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ செவ்வாய், குரு, புதன் இந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கு. சனி பகவான் கண்டக சனியிலேருந்து வெளியே வந்துட்டார், குரு பார்வைப்பட்டதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. ரைட் சார், பலன்கள் என்னென்னு சொல்கிறேன், பின்னாடி வழிபாடை சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன். கல்வி நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவர்கள் கல்வி நல்லாயிருக்கும், புகழ் பெருமையாக இருக்கும், கையில் காசு பணம் கூடும், நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு வல்லமை இருக்கும். அரசியல்வாதிகளை அந்த காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அரசாங்க தொடர்புடைய காரியங்கள் நல்லபடியாக முடியும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல பதவி கன்ஃபர்மேஷன் ஆகும். தனியாராக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கிடைக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக முடிப்பீங்க, திறம்பட முடிப்பீங்க. சரியா? அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அதை நல்லபடியாக டெக்னிக்கலாக முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டு, பதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை செஞ்சதுனால உங்களுக்கு அடிஷனலாக பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசி திரியறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேச்சாளர்கள், பின்னணி பாடல்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பேசி பழக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிப்பீங்க. ஷார்ட் பீரியடில் பணம் நிறையா வரும். 10 நாள் வேலைக்கு போனாலுமே, 10 நாள் வேலைன்னா எப்படி, இந்த தனியாரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் நீடித்து 30 நாள் வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த மாத சம்பளத்துக்கு வரவங்க தான் தொடர்ந்து வேலைக்கு போவாங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 10 நாள் கடைக்கண்ணியை போடுவாங்க, டே நைட்டாக போடுவாங்க, அங்கிட்ட ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ பல்காக பணம் வரும். சரியா? அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. சரியா? நிறைய பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி. சரியா? நேரில் 10 நாள் துணி கடை போடுவாங்க, டே நைட்டாக போட்டு அடித்து இந்த ஆடி மாதம் தள்ளுபடி அது இதுன்னு போட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்க ரோட்டோட பிளாட்ஃபார்ம் போட்டாலும் சரி, தனியாக கடை போட்டாலும் சரி, அப்படி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். அதுபோக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லாயிருக்கும். கலை, திரைப்படம், சின்னத்திரை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். அதுபோக தனிப்பட்ட முறையில் ஆடல், பாடல், இசை இதில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் ஒரு ஞானம் இருக்கும். ஞானங்கிறது என்னென்னா அறிவுக்கு அப்பாற்பட்டது. தொழிலை எப்படி நேக்காக செய்யணும், எப்படி அதை போட்டால் எதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தெளிவு நிலை இருக்கும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. பிள்ளைகளால் நல்ல பெருமை இருக்கும், சிறப்பு இருக்கும். பிள்ளைகள்லாம் யார்? உங்கள் சந்ததிகளால் பெருமைப்படுவீங்க. சரி, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட செயல்பாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். இப்படி பலவிதமான யோக பலன்கள் நடக்கு. இங்கே நினைப்பீங்க, எல்லாம் நல்லா தான் சார் சொல்கிறேன், ஆனால் எனக்கு அப்படி நடக்க மாட்டேங்க அப்படின்னா தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். ராகு திசை நடக்கும், சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும், சில பேருக்கு குரு திசை நடக்கும். குரு திசையும் சில பேருக்கு சரி இருக்காது. இந்த கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் குரு மாரக, கேந்திர, பாதகாதிபதியாக வருவார். அவர் நல்ல நிலைமையில் எல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த தசாபுத்தியில் சில பிரச்சனை வரும். இங்கே தான் பிரச்சனை வருது. அப்படி இருந்தும் குரு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ குரு திசை கன்னிராசியில் நடக்கிறவங்களுக்கு இந்த வருகின்ற ஒரு ஆண்டு நல்லாயிருக்கும். அடுத்த ஜூன் வரைக்கும் ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். 2024-25 காட்டிலும் 2026 ஜூனுக்கு மேலே நல்ல பலன்கள் தெரியும். ஏதோ ஒரு பலன்கள் தெரியும். சரியா? கெடுபிடி குறையும். ஆள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். குரு எப்படி பலன்களை கொடுப்பாருன்னா, தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பாரு, பிள்ளைகள் விஷயத்தில் லாபத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. இது நடக்கும் இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு. அது மற்ற லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கும். இந்த குரு சூரியன் நினைவு இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்குலாம் 75% மேலே நல்ல பலன்களை கொடுப்பார். மினிமம் 75% நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கு மேலே ஜனன ஜாதகத்தில் குரு சூரியன் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருந்து அமைப்பு இருந்துச்சுன்னா பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். மற்ற லக்கணத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா 6 லக்கணம் அவங்களுக்கு குரு சூரியன் அந்த அளவுக்கு சிறப்பான கிரகங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ கன்னிராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சூரியனும் குருவும் நல்ல அமைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மகர லக்கணத்துக்கு சூரியன் 8ஆம் வருவார், மகர லக்கணத்துக்கு குரு 3-12 கூடவன் வருவார். 2 பேருமே நல்ல ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. நல்ல வீட்டுக்கு ஆதிபத்தியம்னா வீடு, ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு இந்த மகர ராசி கன்னிராசி மகர லக்கணத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்காது. அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களும் நிறைய பேருக்கு இப்போ பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த கன்னிராசி மகர லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு குரு திசை நடக்கும். குரு திசையில் சூரிய பற்றி சுத்தமாக நல்லா இருக்காது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னிராசின்னு விட்டுருவான். ஏன்னா கன்னிராசி தான் வீடியோ போடுறேன். அந்த கன்னிராசியில் சில லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, மாற்றி பிறந்திருப்பாங்க, கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. மகர லக்கணத்திலே லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க யாருனாச்சும் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். சில பேர் கேட்கலாம், சில பேர் கேட்காம போகலாம், சில பேர் கேட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். கேட்டாலும் சரி, கேட்காமல் இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது, சூரிய புத்தியும் நல்லா இருக்காது. குரு திசையில் சூரிய புத்தி நல்லா இருக்கான்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மகரத்தை குரு பார்க்குறாரு, கடகத்திலேருந்து மகரத்தை பார்க்கறதுனால ஏதோ நியூட்ரலாக போகும். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா? ஸோ கன்னி ராசியில் சில லக்கணங்களுக்கு இந்த குரு சூரியன் நினைவு நல்லாயிருக்கும். இந்த அம்மன் வரவால்
அந்த குரு சூரியன் வழியாக அந்த பலன்களை கொடுப்பாங்க. சரியா? அப்படித்தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு தெய்வமுமே நேரடியாக பலனை கொடுக்காது, கிரகங்கள் மூலியமாக தான் கொடுக்கும். அதுக்கு தான் கிரகங்களை படைச்சிருக்கு இந்த தெய்வங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு அதிதேவதை இருக்குது. இப்போ சந்திரனுக்கு ஆதிபராசக்தி, செவ்வாய்க்கு முருகன் சக்தி வேலன், அடுத்து வந்து ராகுக்கு பத்திரகாளி. அதனால தான் நான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே அம்மன் வடிவமாக சார்ந்தது, அம்மன் வகையில் சார்ந்தது. இப்போ ஜனன ஜாதகத்தை சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணணும், இந்த 3 கிரகத்தை வழிபாடு பண்ணணும். தாய் அன்பு சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்கி, தாய் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், தாய் வழி உறவு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்தோம்னா ராகு, செவ்வாய், சந்திரன் 3 பேருமே கெட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தாயே இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா தாய் வழி உறவு நல்லா இல்லாமல் இருக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோட அமைப்பு. சொல்ல வந்து விஷயம் என்னென்னா, கன்னிராசி பலன் சொல்லும்போது லக்கண ரீதியாக தான் பலன்கள் பிரியும். இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சிவராஜோகம் இருந்தாலுமே நான் இப்போ கடைசியாக சொன்னேன்ல, மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்துக்கு மோர் தென் 70% பலன் கிடைக்கும். இவங்க நல்ல விதமாக இருப்பாங்க. இவங்க இந்த பூஜையை நான் சொல்ல போகிற பூஜை பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். 50% இல்லைன்னா 50% கீழே தான் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம் கன்னி ராசியில். சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் நார்மலாக போயிடுவாங்க. 3 விதமாக பிரிக்கப்படும். எபோ ஆவரேஜ், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். இந்த 3 தட்டு, படிநிலை தட்டுக்கள். இந்த தட்டுக்கள் படி தான் பலன்கள் நடக்கும். இதுதாங்க உண்மை. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, சும்மா அடிச்சு விடுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. கன்னிராசிக்கு அப்படியே அமோகமாக இருக்க போகுது, இன்னும் 11 நாள் கழித்து கன்னிராசி நேரெல்லாம் 15ஆவது மாடியில் போய் நிற்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நிற்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. சரியா? கிரக நிலைகள் நல்லா சாதகமாக வரும்போது நடக்கும். இப்போ நான் இப்போயே சொல்லிடுறேன், அடுத்த வருகின்ற 3 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற கிரகங்கள் மொத்தம் 3 கிரகங்கள் தான். குரு, செவ்வாய், புதன், இவங்க தான். இப்படி அடுத்தடுத்து கிரகங்கள் வந்து அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வந்தார்னா, செவ்வாய் வந்து ராசிக்கு 3, 8 கூடியவன். தைரிய வீரிய கருமையாக இருப்பீங்க, தூரதேசம் போய் நல்லாயிருக்கும், திடீர் ரஷ்யம் கிடைக்கும், மூத்த சகோதர வழியில் நல்லாயிருக்கும், புதா சகோதர வழியில் நல்லாயிருக்கும். குரு ஏற்கனவே சொல்லிட்டேன் 4, 7 கூடியவன். குடும்பம், இன்டகிரேஷன், கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் பங்கு செஞ்சு சேர் மாதிரி நல்லாயிருக்கும். புதன் ராசிநாதன் 1, 10 கூடியவன். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், காரியம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ செவ்வாய், புதன், குரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு நல்லபடி நடக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக முடியும், ஆனால் சில விஷயங்கள் தடங்களாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா 2 விஷயம். ஒன்று, ஜாதகத்தில் இந்த காரியம் கெட்டு போயிருக்கும், கோச்சாரத்திலே நல்லா இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காரியம் முழுக்க நடக்காது, தடை மேல் தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை. சில பேர் பாருங்கள், எவ்வளோ தான் அடித்தாலும் படிக்கவே மாட்டான். அவனை பார்த்தோம்னா அந்த நேரம் கரெக்டாக இருக்கும். அந்த ஜாதகத்தில் அந்த படிப்புக்கு உண்டான புதன் கெட்டு போயிருப்பார், குரு கெட்டு போயிருப்பார், 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், கோச்சாரத்திலே சரியில்லாமல் இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் அவன் பாவம் பரிச்சை எழுதிட்டே இருப்பான், ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பான். அது அவனை சொல்லி குற்றம் இல்லை, அவன் அமைப்பு கர்மா. சரியா நேர்களே? இவ்வளோ தான் நிறைய சொல்லிட்டு போகலாம், உதாரணம் நிறைய தேவையில்லை. ரைட்டு, இப்போ நம்ம ஆடி மாதத்துக்கு வந்துடுவோம். இப்போ அந்த ஆடி மாதம் வந்து அம்மன் ஒரு அருள் நிறைஞ்சு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம் சுபத்தொடர்பதற்கான அம்மன் அருள் நல்லபடியாக இருக்குது. செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வராரு, திக்பலம் பெறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராகும் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. ராகும் சுக்கிரம் பார்வையில் இருக்குது, நல்ல அமைப்பு தான். ஸோ ராகு, செவ்வாய் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால அந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ஆடி மாதம் வந்து திருவிழாவுக்கு உண்டான மாதம். சரியா? அம்மனுக்கு உண்டான மாதம், அம்மன் கோயிலெல்லாம் விசேஷம் நடக்கும். அடுத்தடுத்து ஆடி வந்துருச்சுனாலே அடுத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, அப்படி தீபாவளி நோக்கி தான் போவோம். அடுத்த வருகின்ற காலங்களெல்லாம் பண்டிகை காலம், விழா காலங்கள் தான். ஆடி மாதம் முக்கியமாக ஒரு 4 தினங்கள் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு, ஜூலை 29 ஆடி தபசு, ஆகஸ்ட் 12 வந்து ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். சரியா? இதில் ஆடி அமாவாசை வந்து சிவசக்திக்கு உள்ளது. ஆடி 18ஆம் பெருக்கு எல்லா சாமியும் கும்பிடலாம். ஆடி தபசு சங்கரநாராயணர் கோயில், சங்கரன் கோயிலில் வந்து அந்த ஆவடப்பாறை கோமதியம்மனுக்கும் சங்கரனுக்கும் திருவிழா ரிஷபவாகன காட்சி பண்ணுவாங்க. சரியா? தபசு திருவிழா. அடுத்து ஆடிப்பூரம் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அன்னை ஆண்டாளுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருது, நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், பொறுமையாக பாருங்கள். சார் வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா அதையும் வருஷப்படுத்துகிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேர்களே, இப்போ ராசிக்கு 11ஆம் இடம் வளர்த்துருக்கு, சிவராஜ் யோகத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத நிதி வரவு இருக்கும், எதிர்பாராத பணம் வரவு இருக்கும். அரசாங்க மூலியத்தில் வரலாம், அப்பா வழியில் வரலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கும், ஹானஸ்டுக்கும், குடும்ப கௌரவம் நல்ல நிலைமைக்கு போகும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. குரு உச்சமடைந்து சூரியன் கூட சேர்றதுனால நிலையான வருமானம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். புதிய முதலீடுகள், தொழில் வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது அரசு மற்றும் நிர்வாக அனுகூலம் நல்லபடியாக இருக்கும்.
சூரியன் தந்தைக்காரகன் அப்படி இருக்கனால உங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பார். இப்போ உங்களுக்கு வயசு 25 வயசுனா உங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு நல்ல ப்ரொமோஷன் ராயல்ட்டி எல்லாமே கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கனாலும் இந்நேரம் நல்லாயிருக்கும். சரியா? சிம்மமும் கொஞ்சம் சுபத்துவமாக தான் இருக்குது, சுக்கிரன் இருக்கனால 50% சுபத்துவமாக இருக்குது. ஸோ நேரம் கன்னிராசி நேயர்கள் அரசு வேலை சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். ஜனன ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சிம்மம் இந்த மூணுமே சுபத்துவமாக இருக்கணும். சிம்மங்கிறது ஒரு ராசி, சூரியன் செவ்வாங்கிறது கிரகங்கள். ஒருத்தங்க வந்து அரசு வேலைக்கு போனோம்னா சூரியன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்து ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு சிம்மம் சுபத்துவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த அமைப்பு இப்போ இருக்குது. அடுத்தடுத்து செவ்வாய் 10ஆம் இடத்துல கூடுதல் சிறப்பாக இருக்குது. ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, அதோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி நட்பு நிலை நல்லாயிருக்கும். சரியா? நட்பு நல்லாயிருக்கும், நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ரெக்கக்னேஷன் கிடைக்கும். தொழில் கல்வி டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும், புத்திசாலித்தனம் நல்லபடியாக இருக்கும், காரியத்தில் எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் சூரியனுக்கு குருவும் 11ஆம் இடத்துல எழுது வந்து கொஞ்சம் இது இருக்கும், என்னது உஷ்ணம் சம்மந்தப்பட்டது இருக்கும், வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு வரலாம். ப்ரெஷஸ் இஷ்யூ இருக்கும். ப்ரெஷஸ் இஷ்யூன்னு என்னென்னா சுய கௌரவம் தன்னிலை பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி நல்லா இருக்கு நேர்களே. சரியா? அம்மன் அருளால் நல்லபடியாக இருக்கும். அம்மனை மனசார நினச்சிக்கோங்க வீட்டில். சரியா? ஆடி மாதம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதை வருஷப்படுத்துகிறேன். அதுபடி இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ ஆடி மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அதை நான் சொல்கிறேன். நான் ஆடி பெருக்கல் தாலி பிரித்து கோர்க்கலாம். பெண்கள் வந்து தாலி பண்ணுவாங்க, தாலியை வந்து பிரித்து போடுவாங்க. அது சில திருமணம் அனுப்பி போடுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் அன்றைக்கி கோயிலில் போய் போடுவாங்க. சிலர் வீட்டில் குத்துவிளக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தாலியை பிரிப்பாங்க. தாலி பெருக்கிறது அது ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி பெருக்கலாம். சரியா? பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் வளையாப்பு போடலாம். சரியா? அது மாதிரி ஆடி மாதம் வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால நோய் நொடி கொஞ்சம் பரவும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை கட்டிக்கலாம். வேப்பலை தோரணம் கட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பூஜை அறையில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். அது மாதிரி ஆடி மாதம் தினசரி விளக்கு கட்டும்போது மந்திரம் சொல்லணும், அம்மனுடைய மந்திரத்தில் சொல்லணும். சரி? அம்மனுடைய மந்திரம், காயத்ரி மந்திரம் இல்லைனா அம்மன் மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். அது மாதிரி ஆடி 30 நாளுமே அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ரொம்ப முக்கியம். ஏன்னா அம்மன் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள், அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே லீவு தான். சரியா? அதனால் சண்டே பண்ணுறது நல்லாயிருக்கும். அது சண்டே ராகு வேளையில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சாயந்தரம் 4 to 6 பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆடி மாதம் வந்து எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஆனால் எலுமிச்சம்பழ விளக்கு கோயிலில் தான் போடணும். சரியா? நேரில் எலுமிச்சம்பழ விளக்கு கோயிலில் போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் போடக்கூடாது. இது மாதிரி காரியம் பண்ணிங்கன்னா ஆடி மாதம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணலாம். கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? அது ரொம்ப புண்ணியம். கோயிலில் கொடுக்குற கூழை குடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு தேவாமிர்தம். அம்மன் கோயிலில் கிடைக்கிற கூழ் வந்து தேவாமிர்தம். அந்த கூழில் வந்து அம்மன் குடியிருக்கிறா. சரி? அந்த கூழை வீட்டுக்கு வாங்கி வந்து அதில் பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டிங்கன்னா அம்மன் அப்படியே வீட்டில் குடியிருப்பா. சரி சார், இப்போ வீட்டில் அம்மன் எப்படி நம்ம அமர வைக்கலாம் அப்படின்னா, அம்மன் அமர வைக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம் இருக்குது. நான் சொன்ன 3 நாள் எடுத்துக்கோங்க. ஆடி, வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு. இந்த 3 நாளில் ஒரு நாள் இரவு 8 to 9. ஏன்னா இரவு 8 to 9 அந்த கிழமையோட ஓரம் வரும். அந்த கிழமையோட ஓரம் வரும்போது செய்கிறது மிகச்சிறப்பு தான். என்ன பண்ணுங்கன்னா அம்மன் படம், விநாயகர் படம். சரியா? அதுபோக உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இந்த சமயம் வச்சுக்கலாம். பொதுவாக அம்மன் வழிபாடு பண்ணும்போது சிவன் படம் இருக்கலாம், சிவன் படம் இருக்கலாம், விநாயகர் படம் இருக்கலாம், முருகன் படம் இருக்கலாம். ஏன்னா இவங்களாம் குடும்பம். சரியா? சிவசக்தி, விநாயகர், முருகப்பெருமான். அதை வந்து சோமகந்தர் அப்படிம்பாங்க. சரியா? முருகனும் விநாயகரும் தாய் தப்பன் கூட இருப்பாங்க, பார்வதி பரமேஸ்வரன் கூட இருப்பாங்க. அந்த படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. 4 பேருமே ஒரு படத்தில் இருப்பாங்க. அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. அந்த குடும்பமே வந்துடும். சரியா? தாய் தகப்பன் 2 மகங்களும் வந்துடுவாங்க. சோமஸ்கந்தர் அப்படிம்பாங்க. கன்னிராசிக்கு வந்து ருணமோட்ச கணபதி படம் இருக்கணும். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் அனுப்பிவிட்றேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் 8807457629. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணும். ருணமோட்ச கணபதி படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கணும். கன்னிராசியில் பிறந்துட்டால் கண்டிப்பாக ருணமோட்ச கணபதி இருக்கணும். வீட்டுக்கு கணேசன் ஒரு பேர் அந்த காலத்தில் வைப்பாங்க. வீட்டுக்கு ஒரு கணேசன் இருப்பான். அது மாதிரி கன்னிராசிக்கு வந்து ருணமோட்ச கணபதி படம் இருந்துச்சுன்னா எல்லா பாவங்களும் தீரும். அது உங்கள் சௌரியம். நீங்கள் வாங்கி வைக்கிறது வைக்காமல் இருக்குது சௌரியம். நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஃப்ரீயாக அனுப்புவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ருணமோட்ச கணபதி படம், அம்மன் படம், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம். அடுத்து சிவன் படம், முருகப்பெருமான் படம், அந்த சக்தி வேலன் படத்தை வச்சுக்கலாம்.
பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைங்க. பஞ்சபாத்திரம் செம்பில் இருக்கும் அல்லது பித்தளையில் இருக்கும், இல்லைனா வெண்கலத்தில் இருக்கும். செம்பாக இருந்தாலும் சரி, அது பாத்திரமாக இருந்தாலும் சரி. அதில் வந்து தண்ணி ஊற்றுங்க, 3/4 பாகம். வேப்பிலை போடுங்க, கருவேப்பிலை இலை போடுங்க, நறுமண பூக்கள் போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க, மல்லிகை இதழ்கள் போடுங்க, உதிரி மல்லிகை போடுங்க, மஞ்சள் போடுங்க, குங்குமம் போடுங்க, விபூதி போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, பன்னீர் ஊற்றுங்க. எக்காரம் முன்னிட்டும் துளசி போடக்கூடாது, சரியா? அதில் போட வேண்டிய இலைகள் வேப்பிலை, கருவேப்பிலை, வில்வ இலை, இந்த 3 இலையும் போடலாம். மல்லிகைப்பூ போடலாம், நறுமணப்பூ மல்லிகைப்பூவும் போடலாம். பஞ்சபாத்திரத்தை போட்டு கும்பிட்டாலே அம்மன் வீட்டிலே இருப்பாள். இதை டெய்லி செய்யலாம் நீங்கள், சரியா? தோசை நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தோஷம், சனி தோஷம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. அது இந்த சனி திசை நடக்கிறவங்களாம் இதை செய்யலாம். இந்த தண்ணியை டெய்லி வச்சு கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் வேப்ப மரத்தை குத்திட்டிங்கன்னா புண்ணியம். அடியேன் தினமும் செய்கிறேன். நான் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், விருச்சிக லக்னம். தினமும் இதை செய்கிறேன் நான், சரியா? தினமும் என் வீட்டில் நான் செய்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆச்சாரப்படி சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து சேனலில் பேசுவேன், வீடியோ பேசுவேன். அப்புறம் மதியத்துக்கு மேலே ஈவினிங் மேலே ஜாதகம் பார்ப்பேன், கோயில் குளத்துக்கு போவேன். நேற்று பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். இப்படி என்னுடைய பாடு இப்படி போயிட்டுருக்குது. என் கடன் பணி செய்து கிடப்புறேன்னு சொல்கிற மாதிரி புதுவெளியில் சேனலில் ஜோதிடம் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறது, எழுதுறது, கோயில் குளத்துக்கு போகிறது, ஆன்மீக காரியத்தை ஈடுபடுறது, இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு தினமும் செய்யலாம், சரியா நேர்களே? இது எதுக்கு சொல்கிறேன்னா, உபதேசம் சொல்கிறது, ஊருக்கு உபதேசம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம செய்யணும். நான் அதை செஞ்சு பலன் அடைஞ்சால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதை நான் தொடர்ந்து செய்கிறேன், நீங்களும் செய்யலாம். இது ஆடி மாதம் செஞ்சீங்கன்னா ரொம்ப பெருமை. இந்த காரியத்தை செய்யுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க. பாலை சுடு பண்ணி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு. பாலில் சந்திரன் இருக்கிறாரு, நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா சுக்கரன் வந்துடுவார். அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 11 குடையவனும் 2 9 குடையவனும் இந்த பால் நாட்டு சக்கரை வடிவத்தில் இருப்பாங்க. மனப்பூர்வமாக வேண்டுங்க, அம்மனை வழிபாடு பண்ணுங்கள், சரியா? அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நிறைய இருக்குது, அம்மன் நாமம் நிறைய இருக்குது, சரியா நேர்களே? மதுரை மீனாட்சியை போட்டு, காஞ்சி காமாட்சியை போட்டு, காசி விசாலாட்சியை போட்டு, திருக்கடூர் ரபராம அன்னையை போட்டு, சீர்காழி திரிபுர சுந்தரியை போட்டு, வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி அன்னையை போட்டு, நெல்லை காந்தி மதினை போட்டு, ஆவடை பருவதையை போட்டு, உப்பனையம்மனை போட்டு, குளலால் மொழியை போட்டு, வேதநாயகியை போட்டு, சவுந்தர நாயகியை போட்டு, என் தாயை போட்டு. இது வந்து சக்தி. இதெல்லாம் வந்து பார்வதி. இதெல்லாம் அம்மன் வடிவமானது, சாத்வியமானது. அடுத்து சக்தி. ஓம் தேவிஸ்ரீ கருமாரி மனை போட்டி, சந்தன மாரிமனை போட்டி, சுக்லிங்கபுரத்து முத்து மாரிமனை போட்டி, இருக்கங்குடு மாரிமனை போட்டி, வாழவந்த மாரிமனை போட்டி, சமயபுரத்து மாரிமனை போட்டி, வெயிலுந்த மனை போட்டி, வண்டியூர் தெப்பக்குளத்து மாரிமனை போட்டி, பச்சைமடத்து மாரிமனை போட்டி, செல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடைய நாய் கண்ணாத்தால் அன்னையை போட்டி, உஜ்ஜினி மாகாளியை போட்டி, கல்கத்தா காளியை போட்டி, நாககாளி அம்மனை போட்டி, வண்டி மாகாளியை போட்டி, வீரபத்திர காளியை மனை போட்டி, காளி கற்பாம்பலை போட்டி, மடப்புறத்து காளியின் அன்னையை போட்டி, சிவதுர்க்கியை போட்டி, விஷ்ணு துர்க்கியை போட்டி, வனதுர்க்கியை போட்டி, துர்கா பரமேஸ்வரி தாயை போட்டி, ஓம் கிரியாசக்தியை போற்றி, இச்சாசக்தியை போற்றி, நாகசக்தியை போற்றி, மாயசக்தியை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, அன்னையே போற்றி, தாயே போற்றி, சக்தி பீடங்களே போற்றி, அனைத்துக்கும் அச்சாரமாக இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடமே ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, மேல்மலையனூர் அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, நாமவழியிலும் சொல்லலாம், சரியா? மனசுக்குள்ளேயும் நினைக்கலாம், சரியா நேர்களே? அதனால் வழிபாடுங்கிறது வந்து நம்ம மனம் சார்ந்தது தான், சரியா? உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் அந்த அன்னை ஆதிபராசக்தியை வர வைக்கலாம். அவள் வீட்டில் வந்துட்டானா சத்தியமாக கட்டுப்பட்டு அப்படியே இருப்பாள், சரியா? இந்த அம்மன் படத்தில் அப்படித்தான். அந்த படத்தில் வந்து அவன் வர வாங்கிடுவான். அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படி, நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லிட்டு அவன் வராமல் அப்படியே போயிடுவான், கிணத்துல வந்து செத்து போயிடுவான். அவன் வருவான்னு அம்மா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஊருக்கு நல்லது செய்வாள். அப்படி தான் அந்த படமே ஆரம்பிக்கும். அம்மன் ஒரு படம் வந்துச்சு, 1995 96 வந்த படம், ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம். அந்த படத்துடைய கதை ஆரம்பமே இப்படி தான் வரும். அந்த அம்மன் வந்து அந்த ஊரை காக்கிற மாதிரி, அந்த ஊரை காக்கிற அம்மன் நம்ம வீட்டையும் காப்பா. அம்மன் வீட்டுக்கு வந்துட்டா அவளை அப்படியே நல்லபடியாக வச்சுக்கோங்க. அந்த ஆடி மாதம் முழுக்க கொண்டாடுங்க, நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம் இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். திருமணமாக தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை மலை நடக்கும், காரிய தடை நடக்கும், கடன் அமைப்பு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து கடனை தீர்க்கிற கிரகம். ஸோ செவ்வாய் ராகு வழிபாடு வந்து கடனை தீர்க்கும். இப்போ நிறைய பேர் கடனுங்கிறாங்க. கடனை எப்போ சார் அடைக்கணும்? கடன் சீக்கிரம் திரும்பினா ஒரு சின்ன விஷயங்க, அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். கடனை நீங்கள் அடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கொடுங்க, சரியா? கடனை பார்ட்டை ரொக்கமாக கொடுத்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, செவ்வாய் மதியம் 1 to 2 அதை பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை பண்ணிங்கன்னா கடன் சீக்கிரம் அணையும். பிரதோஷ காலத்தில் நீங்கள் பண்ணலாம். பிரதோஷ காலத்தில் 4:30 to 6 நீங்கள் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் பணம் அடையும். அதுபோல் சனிக்கிழமையும் கொடுக்கலாம், சனி உரையிலையும் கொடுக்கலாம், சரியா நேரில்? பணம் வாங்க தான் கூடாது, கொடுக்கலாம். ஸோ இந்த 3 வேளையிலும் நீங்கள் சில பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் திருப்பி செஞ்சீங்க, வட்டி கட்டினீங்க, இல்லைன்னா அசலில் பாதி கட்டினீங்க, அசலில் ஒரு அமௌண்ட்டை கட்டினீங்க, அந்த மணி டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கடன் சீக்கிரமாக அடையும்.
ஒவ்வொன்றுலையுமே நமக்கு வந்து இது இருக்குங்க, நேரங்காலம் இருக்குது. நம்ம அதை பார்த்து செய்யணும். சரியா? அது கொஞ்சம் மெனக்கிடணும். சரியா? மெனக்கிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை செக் பண்ணணும். நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, நம்ம கிரக நிலையில் எப்படி இருக்குது, நம்ம பிறந்த ஜாதக அமைப்புக்கும் இப்போ கோச்சாரத்திலேயே நிலைமை எப்படி இருக்குது. குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, நமக்கு ஏன் சார் நல்லா இருக்க மாட்டேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருப்பார். குரு தசை நடக்கும், நல்லா இருக்காது 16 வருஷம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, கன்னி ராசி துலா லக்கணம், குரு நல்லது செய்ய மாட்டார். எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் ராசியை பார்ப்பார். அந்த ஆள் ஓரளவு ஆன்மீகவாதியாக இருப்பார், நல்லபடியாக தாங்கிக்கிடுவான். ஆனால் குரு தசை நடக்கும்போது போட்டு பார்க்கும். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல ரிஷபத்தில் பகமப்பட்டு இருப்பார். குரு பகமப்பட்டுட்டார் வச்சுக்கோங்களேன். 3, 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருந்தானே என்ன ஆகும்னா, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இல்லைன்னா வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிடுவான். சரி, இப்படி சில இடியாப்பு சிக்கல் வந்துடும். 3, 6 கூடியவன் லக்கணத்துக்கு 3, 6 கூடியவன். ஏன்னா கன்னிராசி துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு குரு 3, 6 கூடியவன். தைரிய வீரிய சனாபதி, ரணருண ரோக சனாபதி. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை தான். ஏன்னா 3 மறைவிடம் தான், 25% மறைவு. 6ஆம் இடம் 100% மறைவு. 8ஆம் இடம் 100% மறைவு. ஸோ மறைவு சாணத்தில் போய் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா பிரச்சனை இருக்கும். குரு 8ஆம் இடத்துல இருந்தாலே புத்திர பாய்க்கம் தாமதமாகும், குழந்தை பிறக்கிறது தாமதமாகும். அப்படியே குழந்தை பிறந்தாலுமே ரிஷபத்தில் குரு இருந்தாருன்னா ஆண் வரிசை கொடுக்க மாட்டார், பெண் வரிசை தான் கொடுப்பாரு. அப்படி பெண் பிள்ளை குரு இருந்தாலுமே தாப்பம் பேச்சை கேட்காது. அது வளர்ந்து வரும்போது காதல் திருமணம் பண்ணிடுங்க. ஏன்னா ரிஷபம் வந்து சுக்கிரன் வீடு. சுக்கிரன் வீட்டில் குரு இருந்தாருன்னா காதலை தூண்டுவார். சுக்கிரன் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது காதலை கொஞ்சம் அப்படியே துட்டி விட்டுட்டே இருக்கும். இப்படியே சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன் நான், உங்களுக்கு போர் அடிக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்களே குரு 11ஆம் இடத்துக்கு கன்னிராசி வந்தால் நல்ல லாபம் இருக்கும், யோகமாக இருக்குங்கிறாங்களே. அது சில பேருக்கு தான் இருக்கும், சில பேருக்கு இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. கன்னிராசி துலா லக்கணம், இப்போ குரு திசை 16 வருஷம் நடக்கிறவங்களுக்கு ரிஷபத்தில் 8ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் அதில் பெரிய பியூட்டி என்னென்னா, அவர் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். சரியா? அந்த லக்கணத்துக்கு 10 கூடியனை பார்க்கறதுனால இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, தொழில் நல்லா பண்ணுவான், தொழில் வியாபாரம் நல்லா பண்ணுவான். சரியா? சந்திரனை பார்க்கறதுனால ஹோட்டல் வைக்கலாம், சாப்பாடு பொருள் சம்மந்தப்பட்டது வைக்கலாம், நூல் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது வைக்கலாம், துணிக்கடை வைக்கலாம், பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடம்பர பொருட்கள் வைக்கலாம், பியூட்டி பார்லர் வைக்கலாம். இதிலெல்லாம் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தொழில் அதில் செஞ்சாலும் லாபம் இருக்கும். ஆனால் அந்த தசை வரும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். அது குரு தசை வந்து 2 விஷயத்தை தான் பாதிப்பார். ஒன்று பொருளாதாரத்தை பாதிப்பார், பண விஷயத்தை பாதிப்பார், தனகாரன் அல்லவா. அடுத்து புத்திரகாரன், பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை கொடுப்பார். இப்போ கன்னிராசியில் குரு தசை நடக்கிறவங்க எல்லாருமே 40 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. சரி, அவட்டு இது சித்திரையில் பிறந்தாலும் சரி, அசத்தில் பிறந்தாலும் சரி, உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, எல்லாம் 35-40 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த பொறுப்பு உணர்ச்சி வர்றது காலகட்டத்தில் குரு தசை நடக்கும். கன்னிராசிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நம்ம தான் எடுக்கணும். ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு பொறுப்பு எப்போ வரும்? 30 வயசுக்கு மேலே தான் வரும். ஒரு 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே கரெக்டாக அந்த குரு தசை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரு நல்ல பலன்களை கொடுக்கணும்னா நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன் குருவை மயப்படுத்துகிறேன்னா, குருவை பற்றி நிறைய பேசுகிறேன்னா, குரு வந்து இப்போ நல்ல நிலைமையில் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஓகே நேர்களே, நிறைய தகவல் இருக்குது, தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். தசாபுத்திக்கு அடுத்து வீடியோ போடுறேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இமேஜஸ் வேண்டுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸிலலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும், ஃபோட்டோலாம் அனுப்ப முடியாது, இமேஜ் அனுப்ப முடியாது. நிறைய பேருக்கு எதை எப்படி செய்யணும்னே தெரியல. நிறைய தாய்மார்கள் எனக்கு ஃபோன் அடித்து, சார் எனக்கு வந்து நான் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட தெரியாதுங்கிறாங்க. அப்படி போட தெரியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க மூலியமாக போடுங்க. என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. அதுக்கு பணம் கட்டி பார்க்கணும், அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் தனி. ஓகே நேர்களே, எது தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வாழ்த்துக்கள். இப்போதைக்கு நல்லா இருக்குது. கன்னிராசிக்கு வந்து ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள் கொஞ்சம் வலுப்புறது, கர்மஸ்தானமோ லாபஸ்தானமோ அப்படியே வரட்டும், பார்ப்போம். இறைவன் அருளால் நல்லபடியாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். நீசமானாலும் பரவாயில்ல, ஓரளவு நீசபங்கம் அடைவார், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிர நிகழ்வும் அடுத்தடுத்து நல்லா இருக்குது. ராசிக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். ஸோ சுக்கிர நிலையும் நல்லா இருக்கிறதுனால கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட்டாகவும் இருப்பீங்க, ரெண்டுமே இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அந்த அம்மன் அருளால், அந்த அன்னை ஆதிபராசக்தி அருளால் உத்திரம், சித்திரை, அஸ்த நட்சத்திர நேர்கள் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுங்க. அம்மன் வீட்டுக்கு வந்துட்டால் அவளை அப்படியே வீட்டோடு வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க. அம்மன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு நினச்சி பண்ணுங்க. சரியா? சில பேர் சொல்லுவாங்க, அம்மன் வீட்டுக்கு வந்துட்டு என்னால் பார்க்க முடியலம்பாங்க. அது வந்து பூனை கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஞான கண்ணுக்கு தான் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் உணர்த்த முடியும், வழியே பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஆத்ம சக்தி தான் இங்கே இருக்குது. சரியா? அதனால் ஒரு மனசாக தெய்வம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணி சில விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அனுக்கிரகம் கிடைக்கும்.
வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.